இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 1ல அறிவின் உட்பிரிவுகள் இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அறிவின் உட்பிரிவுகள் வந்து மொத்தம் 9 உட்பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு வந்து அடுத்த 3 உட்பிரிவுகள் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து 3 உட்பிரிவுகள் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஆராய்ந்து அறிதல் மூலம் பெரும் அறிவு, ஆராய்ந்து அறிதல் மூலம் பெரும் அறிவு. அடுத்து வந்து நடைமுறை அறிவு, அடுத்து வந்து கள அறிவு. இந்த 3 அறிவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து அறிதல் மூலம் பெரும் அறிவு. அதுல சார் ஆராய்ந்து அறிதல் மூலம் பெரும் அறிவு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த அறிவு எதை பத்தி சொல்லணும்னா, இப்போ நம்ம கண்களால் பார்க்கறது எல்லாமே முழுசா நம்ம நம்பிட முடியுமா? நம்ப முடியாது. அதுல சரி இருக்கலாம், தவறு இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். அப்படின்னா பாத்தீங்கன்னா கண்களால மட்டும், நம்ம புலன் உணர்வுகளால் மட்டும் பார்த்து அதை நம்பாம அதை அலசி ஆராய்ந்து அதன் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்றது தான் இந்த ஆராய்ந்து அறிதல் மூலம் பெருமறிவு. அதை பாருங்க, புலன் வாயிலாக பெற இயலாது. இந்த புலன் உணர்வுகளால மட்டும் அந்த அறிவை பெற இயலாது. அடுத்து பாருங்க, காண முடியாதவற்றை சிந்தனை மூலம் அறிவது. காண முடியாதவற்றை நம்ம சிந்திச்சு அதில் உள்ள உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆராய்ந்து அறிதல் மூலம் பெரும் அறிவு. இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து குழந்தைகிட்ட வந்து உங்க பென்சில் எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பென்சிலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா தெரியாது அவங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு வந்து பாருங்க, அறிவியல் வல்லுநர்கள் வந்து ஒவ்வொரு பொருளும் அணுக்களால் ஆனதுன்னு சொல்றாங்க. அந்த அணுக்கள் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சரிங்களா? அதான் கண்களால கூட புலனுணர்வுகளால் கூட பெற முடியாத அறிவை அறிந்து ஆராய்தல் மூலம் பெற முடியும். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆராய்ந்து அறிதல் மூலம் பெரும் அறிவுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, நடைமுறை அறிவு. நடைமுறை அறிவுன்னு என்ன சார் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது மனிதன் தோன்றிய பிறகு ஒவ்வொரு கட்டமா அவன் அடுத்தடுத்து முன்னேறி வரான். சரிங்களா? தன்னுடைய அனுபவங்கள் மூலமா எது சரி எது தவறு அப்படி சொல்லி ஒவ்வொரு கட்டமா அவன் தாண்டி வரான். தான் சந்திக்கின்ற அனுபவங்கள் மூலமாக தன் அறிவை பெற்றுக்கிறான். இதுதான் நடைமுறை அறிவு. இந்த நடைமுறை அறிவுன்றது மாறிக்கிட்டே இருக்கும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்க முடியுமா? அதே மனிதர்கள் தான், அதே உலகம் தான், ஆனா அப்படி இருக்க முடியுமா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நடைமுறை அறிவுன்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்க, மனிதன் தோன்றிய பிறகு வந்த அறிவு. ஏன்னா நடைமுறை அறிவுன்றது ஒவ்வொரு விஷயமும் அவன் கத்துக்கிறான். அப்போ மனிதன் தோன்றிய பிறகுதான் அது வந்திருக்கு. அதை அடுத்து பாருங்க, தேவைகளை சந்திக்க மனிதன் தன்னுடைய தேவைகளை வந்து சந்திக்கத்தான் இந்த நடைமுறை அறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, உருவான அறிவு. இந்த நடைமுறை அறிவை வந்து உருவான அறிவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் அனுபவங்கள் மூலமா தான் அந்த அறிவு பெற்றுக்கிறான். அது இது உருவான அறிவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும். இந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? கடைசியா பாருங்க, கள அறிவு. கள அறிவுன்னா என்ன சார்? அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில நிபுணத்துவம் பெற்று விளங்குறது. ஒரு குறிப்பிட்ட துறையில இப்போ ஒருத்தர் கேட்பாங்க, நீ எந்த சப்ஜெக்ட்ல பெஸ்டா இருப்படி கேட்பாங்க. ஒருத்தர் தமிழ்மா, ஒருத்தர் இங்கிலீஷ்மா, ஒருத்தர் மேக்ஸ்பாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில வல்லுநரா இருக்கிறது தான் கள அறிவு. மற்ற துறையில வந்து பொதுவான அறிவு அவங்களுக்கு இருக்கும், ஆனா குறிப்பிட்ட துறையில நிபுணத்துவம் பெற்று விளங்குவாங்க. அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, கள அறிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, குறிப்பிட்ட பாடத்துறையில் சொல்லி பார்த்தீங்களா, குறிப்பிட்ட பாடத்துறையில் ஆழமான அறிவு, இதுதான் முக்கியம். குறிப்பிட்ட பாடத்துறையில் ஆழமான அறிவு பெற்றிருப்பார்கள். இதைத்தான் சொன்னா இந்த கள அறிவு வந்து நிபுணத்துவ அறிவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா நிபுணத்துவம் அந்த துறையில நிபுணத்துவம். நம்ம டாக்டர்கிட்ட போறோம், இப்போ தலை காலு கை தனித்தனியா டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னா அந்த துறையில அவங்க நிபுணத்துவம் பெற்றிருப்பாங்க. சரிங்களா? அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா கள அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, அந்த டாக்டருக்கு வந்து பொதுவான அறிவு இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில ஆழமான அறிவு, மற்ற துறைகள்ல பொதுவான அறிவு இருக்கும். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா
கள அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சா? இப்போ நான் சென்டென்ஸாக சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சென்டென்ஸாக சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஆராய்ந்தறிதல் மூலம் பெரும் அறிவு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட பாருங்க, மனிதன் அனைத்து அறிவையும் புலன் அனுபவங்கள் வாயிலாக பெற்றிட முடியாது. நான் சொன்ன பாத்தீங்களா, புலன் வாயிலாக பெற்றிட முடியாதுன்னு நான் ஒரு காட்டி சொல்லியிருக்கேன். ரெண்டு பாருங்க, கண்ணால் காண்பதே மெய் என்பதோடு இல்லாமல் காண முடியாதவற்றை பற்றியும் சிந்தனை மூலம் அறியக்கூடிய வல்லமையை மனிதன் பெற்றிருக்கிறான். சொன்ன பாத்தீங்களா, கண்களால மட்டும் பார்த்தா தான் அது அறிவு கிடையாது, தன்னுடைய சிந்தனையால மூலம் உணர முடியும். பிராக்கெட்ல முக்கியமான விஷயம் கொடுப்பாருங்க, பொருள்கள் அனைத்திலும் இடம்பெறும் நுண் துகளான அணு என்பது புலன்களால் உணர முடியாது, ஆனால் மனிதன் ஆராய்ந்து அறிவதால் அறியப்பட்டதாகும் அப்படி சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க, அறிவியல் வல்லுநர்கள் பல்வேறு சோதனைகளை செய்து எடுத்துக்கொண்ட கருதுகோள்களில் எதை ஏற்கலாம் என்ற ஆய்வின் அடிப்படையில் முடிவு செய்யற, எது உண்மை எது பொய் அது ஆய்வின் மூலமா தான் முடிவு செய்யறான்னு சொல்றாங்க. அடுத்த நாலாவது பாயிண்ட் பாருங்க, இத்தகைய அறிவு திறனாய்வினால் விளைவதாகும். அவன் சிந்தனை மூலம் திறனாய் செஞ்சதால் தான் இந்த அறிவு வருதுன்னு சொல்றாங்க. இதைத்தான் நான் சொல்லுவாங்க தெரியுமா, ஆராய்ந்து அறிதல் மூலம் பெருக சொல்றாங்க. அடுத்து நடைமுறை அறிவு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது செயல்களை மையமாக கொண்ட அறிவு, அன்றாட வாழ்வில் பயன்படும் அறிவு. சொல்ல பார்த்தீங்களா, அன்றாட வாழ்வில் நடக்கிறது தான். ரெண்டு பாருங்க, இத்தகைய அறிவு ஒருவரது அனுபவங்கள், மேற்கொண்ட பரிசோதனைகள், அலசி ஆராய்ந்து கண்டறிந்ததை ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்டதாகும். அனுபவங்கள் மூலமா தான் பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன். மூணா பாருங்க, இத்தகைய அறிவு ஒருவர் தன் வாழ்வில் சூழ்நிலைக்கு இசைவாக நடந்து கொள்ள உதவுகிறது. சொன்ன பார்த்தீங்கன்னா, மாறிக்கொண்டே இருக்கு சொன்னீங்களா, அதுதான் முக்கியமான பாருங்க. மனிதன் தோன்றிய பிறகு அவன் வாழ தேவையான தேவைகளை சந்திக்க உருவான அறிவே இது. இது மாறிக்கொண்டே இருக்கும், காலத்திற்கேற்ப வளரும் சொல்றாங்க. அடுத்த லாஸ்ட் பாருங்க, கள அறிவு அல்லது நிபுணத்துவ அறிவு. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, கள அறிவு என்பது குறிப்பிட்ட பாடத்துறையில் பெற்றுள்ள ஆழமான அறிவை குறிக்கிறது. ரெண்டு பாருங்க, இது நிபுணத்துவ அறிவு என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தகைய அறிவுடையோர் குறிப்பிட்ட பாடத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் பிற துறைகளில் பொது அறிவை மட்டும் பெற்றவர்களாகவும் இருப்பார். இதுதான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.